ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 172. மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 2. நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 38. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு வேதபாரகனை பார்த்து, நான் தாவீதும் எசாயாவும் விளக்கியுள்ள என் மரணத்தை பற்றியல்ல, மாறாக என் உயிர்ப்பை பற்றியே நான் உமக்கு குறித்து காட்டுவேன் என்றார். வேதபாரகன் இயேசுவை பார்த்து, நீரா மீண்டும் உயிர்ப்பதா? உம்மை உயிர்ப்பிக்க போகிறவர் யார் என்று கேட்டான். இயேசு வேதபாரகனை பார்த்து, நிச்சயமாக நீரல்ல, பிரதான குருவோ அரசனோ ஜாதிகளோ மக்களோ அல்ல, நானாகவே உயிர்த்தெழுவேன் என்றார். வேதபாரகன் இயேசுவை பார்த்து, தெய்வ தூஷணம் பேசாதீர், கலிலேயரே, மேலும் பொய் சொல்லாதீர் என்றான். இயேசு வேதபாரகனை பார்த்து, கடவுளுக்கு மகிமை செலுத்துவதையும் சத்தியத்தை பேசுவதையும் தவிர நான் வேறெதுவும் செய்யவில்லை. செப்பனியாவுடன் சேர்ந்து என் உயிர்ப்பு வரை காத்திரும் என்று நான் உமக்கு சொல்கிறேன். அந்த நேரம் வரையிலும் நீர் சந்தேகம் கொள்ளலாம். நீங்கள் எல்லோருமே சந்தேகப்படலாம். மக்கள் சந்தேகம் கொள்ளும்படி வேலை செய்யலாம். ஆனால் நித்தியத்திலிருந்தே இருக்கிறவர் மனுக்குலத்தை ரட்சித்த பிறகு இனி இறக்க முடியாதவராக இறந்தோரிலிருந்து தாமாகவே உயிர்த்தெழும் போது சந்தேகப்படுவது இனியும் உங்களுக்கு சாத்தியப்படாது. தொடப்பட முடியாத நீதிபரராகவும் உத்தமமான அரசராகவும் தமது செங்கோலோடும் நீதியோடும் உலக முடிவு வரையிலும் அவர் ஆட்சி செலுத்துவார், தீர்ப்பிடுவார். அதன்பின் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் தொடர்ந்து அரசாளுவார் என்றார். கெல்காய் இயேசுவை பார்த்து, வேத பாரகர்களிடமும் ஆலோசனை சங்கத்து உறுப்பினர்களிடமும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் என்பதை உணரவில்லையா என்று கேட்டான். இயேசு கெல்காயை பார்த்து, அதனால் என்ன? நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள், நான் பதில் சொல்கிறேன். கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்கள். நான் சத்தியத்தை உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். ஓர் ஆடையின் மீதுள்ள சித்திரத்தின் காரணமாக இணை சட்டத்தின் சாபத்தை என் மனதிற்கு நினைவுபடுத்திய பிறகு அதே ஆகமத்தில் உள்ள மற்றொரு சாபத்தை, ரகசியத்தில் தன் அயலானை அடித்து வீழ்த்துகிறவனுக்கு சாபம் என்ற வாக்கியத்தை நீர் எனக்கு நினைவுபடுத்த போவதில்லை என்றார். கெல்காய் இயேசுவை பார்த்து, நான் உம்மை அடித்து வீழ்த்தவில்லை, நான் உமக்கு உணவு தந்து கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு கெல்காயை பார்த்து, ஆம், ஆனாலும் உமது தந்திரமான தீங்கு பயக்கிற கேள்விகள் முதுகில் விழும் அடிகளாக இருக்கின்றன. கவனமாயிரும் கெல்காய், ஏனென்றால் கடவுளின் சாபங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்றன. நான் இப்போது மேற்கோள் காட்டிய சாபத்தை மற்றொரு சாபம் தொடர்ந்து வருகிறது. ஒரு மாசற்ற உயிரை எடுப்பதற்கு கையூட்டு வாங்குகிறவன் மேல் சாபம் என்றார். கெல்காய் இயேசுவை பார்த்து, அவ்விஷயத்தில் நீர் என் விருந்தாளியாக இருப்பதால் எனக்குரிய பரிசை நீர் ஏற்றுக்கொள்கிறீர் என்றான். இயேசு கெல்காயை பார்த்து,
குற்றவாளிகள் மனம் திரும்பினால் அவர்களை கூட நான் கண்டனம் செய்வதில்லை என்றார். கெல்காய் இயேசுவை பார்த்து, அப்படியானால் நீர் நீதியுள்ளவர் இல்லை என்றான். இயேசுவுக்கு எதிரான குழுவில் இருந்த தானியேல் கெல்காயை பார்த்து, இல்லை, அது நீதியானதுதான். ஏனென்றால் அந்த மனம் திரும்புதல் மன்னிப்பிற்கு தகுதி உள்ளது என்று அவர் நினைக்கிறார். ஆகவே அவர் கண்டனம் செய்ய மாட்டார் என்றார். வேதபாரகன் தானியேலை பார்த்து, பேசாமல் இருக்கிறீரா தானியேல்? எங்களை விட உமக்கு அதிகம் தெரியும் என்று நினைக்கிறீரா? அல்லது இன்னும் நிறைய காரியங்களில் தீர்மானிக்கப்பட வேண்டியவராகவும் அவருடைய சார்பாக நாம் தீர்மானம் செய்ய நமக்கு ஒரு உதவியும் செய்யாதிருக்கிறவருமாகிய இந்த மனிதரால் நீர் கெடுக்கப்பட்டு விட்டீரா என்று கேட்டான். தானியேல் அவர்களை பார்த்து, நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று எனக்கு தெரியும். நானோ ஓர் எளிய யூதேயனாக இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் அடிக்கடி விரும்புகிறீர்கள் என்று கூட எனக்கு தெரியாது என்றார். கெல்காய் தானியேலை பார்த்து, ஏனென்றால் நீர் ஓர் உறவினர், இது எளிதாக புரியக்கூடியதுதான். என் உறவினர்கள் பரிசுத்தராகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதாகமங்களிலும் வேத பிரமாணத்திலும் கலாச்சா, மித்ராஸ், கக்காடாவிலும் யூதர்களுக்குள்ள அறியாமையை என்னால் அனுமதிக்க முடியாது. அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஒவ்வொன்றும் அறியப்பட வேண்டும். அவற்றிற்கு நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றான். தானியேல் கெல்காயை பார்த்து, என் மீது இவ்வளவு அக்கறை கொள்வதற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆனாலும் ஓர் எளிய உழவனாக ஒரு முறை தகுதியின்றி உமக்கு உறவினன் ஆனேன். வேதாகமங்களையும் தீர்க்க தரிசிகளை அறிந்து கொள்வதையும் என் வாழ்வில் ஆறுதலை கொண்டிருப்பதையும் தவிர வேறு எதை பற்றியும் நான் ஏங்கி தவித்தது இல்லை. கல்வி அறிவு இல்லாத ஒரு மனிதனின் எளிமையோடு நான் அறிக்கை இடுகிறேன். இந்த ராபியில் நான் மெசையாவை காண்கிறேன். இவருடைய முன்னோடியானவர் இவரை நமக்கு சுட்டி காட்டினார். ஸ்நாபக யோவான் கடவுளின் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்பதை உங்களால் மறுக்க முடியாது என்றார். மற்றொருவன் எல்லாரையும் பார்த்து, நல்லது, அந்த முன்னோடியானவர் கிறிஸ்துவின் வழியை ஆயத்தம் செய்வதற்காக கடவுள் அனுப்பிய அந்த சமரசானவரின் முன்னோடியாக இருக்கிறார் என்று நாம் சொல்வோம். மேலும் இந்த கலிலேயரை ஒரு சமரசானவர் என்று நினைக்கும் அளவுக்கு இவரிடம் போதுமான பரிசுத்தத்தனம் இருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்வோம். இவருக்கு பின் மெசையாவின் காலங்கள் வரும். என்னுடைய கருத்து எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நீர் இதை ஒப்புக்கொள்கிறீரா கெல்காய்? உங்கள் விஷயம் என்ன நண்பர்களே? நீர் என்ன சொல்கிறீர் நசரேயரே என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து, இல்லை, இல்லை, இல்லை என்றார். அவன் இயேசுவை பார்த்து, ஏன் ஏன் இதை நீங்கள் ஏற்கவில்லை என்று கேட்டான். இயேசு அவனை பார்த்து, ஏனென்றால் ஒரு தப்பறையை நான் அங்கீகரிக்க முடியாது. நான் ஒரு சம்மனசை விட மேலானவன். ஸ்நாபகர் ஒரு சம்மனசாக
கிறிஸ்துவின் முன்னோடியாக இருக்கிறார். நான் கிறிஸ்துவாக இருக்கிறேன். கெல்காய் வேத பிரமாணத்தையும் தீர்க்க தரிசிகளையும் அற்ப காரியங்களோடு சேர்த்து குழப்பிக் கொள்ளாதேயும். நீர் என் சிந்தனையை வாசித்திருக்கிறீர் என்பதை நான் காண்கிறேன். ஆனாலும் திருச்சட்டத்தை மீறி நீர் பாவம் செய்திருக்கிறீர் என்பதை உம்மால் மறுக்க முடியாது. நீர் தந்திரத்தினாலும் அதன் காரணமாக இன்னும் பெரியதொரு பாவத்தோடு விருந்து கொடுப்பவரின் கடமையை மீறி இருக்கிறீர். அதையும் நீர் மிகவும் வேண்டும் என்று செய்தீர். என் கவனத்தை திசை திருப்பினீர். உம் நண்பர்களோடு நீர் உம்மை சுத்திகரித்து கொண்டிருந்த அதே வேளையில் என்னை இங்கே அனுப்பிவிட்டீர். மேலும் நீர் திரும்பி வந்தபோது உமக்கு ஒரு கூட்டம் இருப்பதால் அவசரமாக உணவருந்தும்படி எங்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டீர். இவை எல்லாவற்றையும் நீ பாவம் செய்துவிட்டாய் என்று என்னிடம் சொல்வதற்காகவே செய்தீர் என்றார். கெல்காய் இயேசுவை பார்த்து, நீர் உம்முடைய சுத்திகரத்திற்கு தேவையானது எதுவோ அதை உமக்கு தரும் என் கடமையை எனக்கு நிறைவூட்டி இருக்கலாம் என்றான். இயேசு கெல்காயை பார்த்து, நான் பல காரியங்களை உமக்கு நிறைவூட்டி இருக்கலாம். ஆனால் உம்மை இன்னும் கூடுதல் சகிப்புத்தன்மை இல்லாதவராகவும் பகைமை உள்ளவராகவும் மாற்றுவதற்கு மட்டுமே அவை பயன்பட்டிருக்கும் என்றார். கெல்காய் இயேசுவை பார்த்து, இல்லை, எனக்கு சொல்லும், நீர் பேசுவதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 172 மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.